பார்க்குறவர்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமையும். அவர் நம்மளோட ஒருபடி மேலே இருப்பான். அது படிப்பில் மேலே என்னாலும் ஐக்யூவில் இன்டெலிஜென்ட்டில் மேலே இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ராகு திசை குரு திசை பார்த்தோம். சனி திசை புதன் திசை, மெயினாக சனி புதன் திசை. புதன் நம்முடைய சொந்த திசை, சனி இப்போ 7ஆம் வீட்டில் இருக்க. இந்த ரெண்டும் அதனால் 7ஆம் வீட்டுக்குடையவன் திசை, 7ஆம் வீட்டுக்குடையவன்ல 5க்கும் 6க்கும் உடையவன் தான் சனி நமக்கு கன்னிராசிக்கு. ஆனால் இப்போ இருக்கிறது 7ஆம் வீட்டில் இருக்கான், 7ஆம் பார்வையாக பார்க்குறான். அதனால் சனி திசையில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் வருவது, மாற்றங்கள் வருவது, பிரிவுகள் வருவது, இதற்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதுவே ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் இருக்குது. எப்படின்னு சொல்கிறேன், ஏன்னா அந்த பிரிவே பலருக்கு ப்ளஸ் பாயிண்ட். இப்போ நம்ம வீட்டை விட்டு பிரிகிறோம் அப்படின்னா, ஃபாரின் போகிறோம் அப்படின்னா, ஒரு படிப்பதற்காக போகலாம், அல்லது வேலைக்காக போகலாம், ஹெச்எல் அந்த மாதிரி ஐடி கம்பெனியில் இருக்கவங்க மாறுதலுக்காக ஒரு ப்ரமோஷன் அல்லது இங்கேருந்து அவங்க அனுப்புகிறாங்க அப்படிங்கிறதுக்காக 1 வருஷம் 2 வருஷம் பிரிவு இருக்கலாம். இந்த பிரிவுகள் எல்லாமே நல்ல பிரிவுகள். அதே மாதிரி பிஸ்னஸுக்காக நம்ம போகிறோம், அல்லது இங்கேருந்து நம்ம வேற ஒரு, இப்போ பாம்பேயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், பூனே வரணும், அல்லது பெங்களூரில் இருக்கோம், பூனே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, வேற ஒரு கம்பெனிக்கு பூனேக்கு போகிறோம் அப்படின்னா அது எல்லாமே பிரிவு தான். ஒரு டெம்பரரியாக இருக்கக்கூடிய பிரிவு. ஆனாலும் அந்த பிரிவு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. எஸ்பெஷலி சனி திசை புதன் திசை இருப்பவர்களுக்கு, ஹஸ்தம் அண்டு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இது சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இந்த குரு பயிற்சியில் குரு இருக்கக்கூடிய இடமும் அப்படி தான் இருக்கார். நம்முடைய வீட்டில் தான் இருக்கார் அவர் குரு.